ஸோ ஹாய் கை. ஸோ நான் தாங்க மித்திரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டோபி மாஸ்க்கை போட்டு கதற விட்ட வீடியோ தான். ஸோ இன்றைக்கி அடிக்கிற அடியில் இன்றைக்கி பாருங்கண்ணா உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி மட்டும்தான். கிட்டத்தட்ட பிஆரில் 11 கில்லி கிட்ட அடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். போன வீடியோ சொல்லியிருந்தேன், நான் வந்து உங்க கூட விளாடணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு டீம் கிடையாது, யாராச்சும் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்கினேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது இந்த ராய்ஸ்டாருங்கிற பையன் ஒருத்தன். இவன் வந்து குட்டி பையன் தான். ஸோ ஆனால் வந்து சூப்பர் கேம் ப்ளே கொடுக்குறான். அவன் வந்து ஞாயிற்றுக்கிழமெலாம் என் கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருந்தான். நான் கூட அதாவது அவன் என்னன்னா இன்னும் நான் 2 பேர் இருந்தானுங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ பாருங்கண்ணே, கரெக்டாக அந்த காடு சாஸ்கேன்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு பையன் இருக்கானா, இவனும் இருந்தான். இவன் நான் கிறிஸ்டின்னு ஒரு பையன், அப்புறம் அந்த கிட்டில் இருக்கிறவன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்தா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ வீடியோ வந்து அடியில் கட்டாய் வந்திருக்கும். ஏன்னா இவனுக்கு வந்து மெயின் ரோடு ஹைவே மாதிரி அடிக்கடி இவனுக்கு போய்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில. இவங்க இந்த பைக்காரங்களை பூரா தூக்கி போட்டு கொளுத்துனா கரெக்டாக இருங்க. ஸோ இவங்க இந்த 4 பேர் தாங்க டீமு. கிறிஸ்து, காடு சாஸ்கே, ராய்ஸ்டார், நாங்கள் தான் டீமு. ஸோ இந்த காடு சாஸ்கே அப்புறம் இந்த கிறிஸ்துங்கிற பையன் கூட அடிக்கடி போயிடுவானுங்க. அந்த கேப்பில் நாங்கள் டியோ போட்டுக்கிருப்போம். ஸோ அவனுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். இவன் இட்டாச்சி, காடு சாஸ்கே இவனுங்களாம் வந்துடுவானுங்க. ஆனால் கிறிஸ்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவான். அந்த நேரத்தில் நாங்கள் டியோ போட்டப்போ எடுத்த அந்த கண்டென்ட்டு தான் இந்த கண்டென்ட்டு. அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் யாராச்சும் நம்ம கில்டில் சேரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, டேய் போங்கடா பைக்காரங்க, நான் நாசமாக போனவங்க இவங்க இப்போ வந்து தாங்க கரெக்டாக நம்ம இருக்கு நேரம் ஆரன் அடிப்பானுங்க. நீங்கள் வீடு மாடியில் இருக்குது, நான் அங்கிட்டு ஓரமாக வந்து தான் பேசிக்கிறீங்க. ஆனால் எப்போ தான் இந்த நாய்ஸ் கிளியரேஷன்லாம் ஆக போகுதுன்னு தெரில. எனக்கும் வந்து ஒன்றுமே புரியல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதையும் சரி பண்ணிடுறேங்க. என்ன சொல்கிறது, நம்ம என்ன அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் ஆகலை. ஸோ ஆனதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம் கண்டிப்பாக. அதுக்குன்னு ரூம் செட்டப் பண்ணி ஸோ இனிமேல் அங்கே தான் உட்காந்து கேம் விளாடணும், அங்கே தான் உட்காந்து எடிட்டிங் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். அதெல்லாம் எனக்குங்க நடக்கிறது. ஸோ நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்னை அந்த இடத்துல கொண்டு போய் கண்டிப்பாக விடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் வந்து இறங்கினோடனே இயக்க வச்சு தலை தட்டி உட்கார வச்சாச்சு. நம்ம மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் டோபி நாட்டம் அப்படின்ற மாதிரி ஆரம்பமாயிருச்சு. ஸோ இதுக்கு என்ன ரெடி பண்ணி வைக்கணும்னு ஒரே யோசனையாகவே இருக்குங்க. ஸோ என்ன தம்ப்நெயில் டைட்டில் என்ன வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. ஸோ டோபி நாட்டம் அப்படின்ற மாதிரி வைக்கலாமான்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அது என்ன வைக்கிறேன்னு கொஞ்சம் நேரத்தில் இப்போ தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நான் உங்களுக்கு தேவையில்லாத பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் கொஞ்சம் வந்து என்னத்தையாச்சும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஃபன்னு. ஸோ நடந்து காலெலாம் டிங் டாங் பெல் மாதிரி அடுதுடா டேடாரா, டேராவை போடுவோம் வா டெய்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஏனாச்சும் கிடைக்கிறானா அடிச்சிடலாம் பிறந்துடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிருந்தேன். எவனுமே கிடைக்கல. ஏய் அப்படின்ற மாதிரி இங்கிட்டு வந்தால் இங்கிட்டு கொரோனா போட்டேன். ஏன்னா வந்து மேலேருந்து ஒரு நாய் ஆட்டுன்னு மற்ற அப்படிங்கிறது தான் வேலையாக இருக்குது. ஏன் தான் அப்படி பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, நசமாக போகிறவங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. டேய் இங்கே பாரு, மேலேருந்து அடிக்காத, நீ முஞ்சா வாடா சிகாவத்து அப்படின்ற மாதிரி தான். நீ முஞ்சா கீழே வாடா பிளேயரு, கீழே வந்துட்டீங்கன்னா நீ பிளேயரு, இல்லைன்னா நீ பாட்டு அப்படின்ற ஒத்துக்கிறேன். கீழே ஒருத்தன் இப்போ ஏகேட தலைதட்டா வாங்கிட்டான் என்கிட்ட. ஸோ இங்கே பாரு, என்கிட்டலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கிங்கண்ணேன், திடீர்னு டோபியாக இருப்பேன், திடீர்னு ஒபிட்டோ ஆயிடுவேன், அவ்வளோதான். ஓகேயா, ஒபிட்டோன் கதறல் அப்படின்ற மாதிரி போட்டு விட்ருவேன். எப்படி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஸோ போகிறப்ப இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஸோ ஒரே ஒரு டிங் டாங் கமாண்டை மட்டும் போட்டுங்க. ஸோ அதே மாதிரி இது அது என்னங்க பார்க்குறதுக்கு இப்போயே நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி போட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா வரும். ஸோ ஈவென்ட் ஸ்பின்னிங் வீடியோ, அதே மாதிரி பிஆர்ஏ சிஎஸ்ஆர்ஏ, ஸோ கஸ்டம்லாம் பேச வரும். ஸோ அதே மாதிரி பிஆர் சிஎஸ்ஆர், ஸோ ஈவென்ட் ஸ்பின்னிங் 3 தான் கலந்து வரும் எனக்கு தெரிஞ்சு நிறையா வாய்ப்பு. ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, இது பெல் ஐக்கானே ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒருத்தன் என்னை செஸ்ட்டு மிச்சு சோழியை முடிச்சு விட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆகிருக்கும். அவனுக்கு கொரோனா நானும் கொரோனா, குளூவால் போடு ஏறி கொரோனாலே ரொம்ப நேரம் நிற்காத கொரோனா ஒட்டிடும் போடு, தலை தட்டியாச்சு. இந்த பக்கம் ஒருத்தன் அடிக்கிறான், அந்த பக்கம் அவன் டீம் இருந்துட்டு அடிக்கிறான். நான் என்ன தான் பண்ணுறேன்னு தெரில. இந்த டிமிட்ரி கேரட்டை போட்டு விட்டுட்டு இவன் கில்லை மேலே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா மேலே ஒரு நாய் வேறு இருக்குது, அந்த நாய் எப்போ அங்கிட்டு இருந்து அடிக்கும்னே தெரியாது. ஸோ இந்த பக்கம் பார்த்தா அவன் டீம்மெட்டு வேறு ஒருத்தன் இருக்கான். இப்போதைக்கு 4 கில்லு வந்து அடித்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் 11 கில்லு நம்ம தான் நெருங்கிடலாம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 கில்லு தான். அதுவும் சும்மா சிறப்பாக அடிச்சிருப்பேன். சும்மா போகிற வர பாட்டெலாம் பிடிச்சி வச்சுருக்க மாட்டேன். என்கிட்ட சீண்டுனவனுங்களாம் விடவே மாட்டேன் இந்த மேட்ச்சில் அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஏகேலாம் சரியான அடி ஒருத்தனுக்குலாம் மண்டை பிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்னமோ மேடு மாதராங்கிறவனுக்கு ஹிட் லிஸ்ட்டு போட்டாச்சு.
ஸோ போட்டுட்டு ஏய் மாதராவா டே ஏன்டா அந்த பேர்லாம் வைக்கிறீங்க, மாதரா ஃபேன்றானா டே இந்த மாதிரி பேர்லாம் வைக்காதீங்கடா, உங்களை எனக்கு அடிக்க மனசே வராதுடா எனக்குலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வேறு வழி இல்லை, அடிச்சு தாங்கன்னு. ஏன் அடித்தா தான் பாயிண்ட் ப்ளஸ் ஆகும். நான் ராய்ஸ்டாரை கூப்பிட்டேன், ராய்ஸ்டார் வாடா காரில் ஏறா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனை காரில் ஏறிட்டான். நான் காரில் ஏறி கார் இந்த சீனை மட்டும் இப்போ பார்க்க மிஸ் பண்ணிடுறாங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாருக்கே இப்போ நான் ஒரு டஃப் கொடுத்துருப்பேன் இந்த காரில். இப்போ அந்த வீடியோ மட்டும் பாருங்களேன், கொஞ்ச நேரத்தில் பாருங்கள். ஐயோ நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த கார் பறக்கிறதுல இதை பேசாமல் தம்ப்நெயில்ல வச்சிடலாமான்னு இருக்குது எனக்கு. டேய் அப்பா அடி பார்த்தீங்களா கார் எப்படி பறந்துச்சுன்னு, கொய்யாவில் அப்படி தான் இருக்கும். மெடிக்கிட்ட போட்டு நான் போய் இவனுக்கு MP5 தேவையில்லாமல் டேமேஜ் கொடுத்துறேன். ஏகே எடுக்கிறப்பெல்லாம் MP5 எடுத்துட்டேன். அதனால் டக்குன்னு ஒரு அடி தான் 14 கொடுத்தா மேடம் மாறுறாங்கிறான் காலி. தம்பி அடுத்த தடவை மாதராலாம் பேர் வச்சு வந்தீங்கன்னா அடிக்க மாட்டேன், நான் அடி வாங்கி தோற்று போயிடுவேன். ஒரு தடவை புடச்சி போட்டுன்னு விட்றேன் சரியா. சரி போயிட்டோம். அதோட அவ்வளோதான். ஸோ கிருட்டுன்னு மெடிக்கிட்ட போட்டுட்டு நம்ம போடணும், இல்லைனா ஜோன் நம்ம கதையை முடிச்சு விட்றோம். மேலே போகிறோம். வந்துக்கு இருக்கையிலே இந்த ஊழவெல்லாம் பார்க்கலாமா, அடிக்கலாமா, வந்துக்கு இருக்கையிலே அடிக்கலாமா, தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டேய் ஓசிக்கில் போட்டுறாத ரைஸ்டாரு சரியா. அவன் அங்கேருந்து கதறிக்கிட்டு இருக்கான். ப்ரோ நீ கில்லே விட மாட்டேங்கிற ப்ரோ, இருக்கிறவன பூரா நீயே கில் அடிச்சிங்கன்னா நான் எப்படி ப்ரோ கில் அடிக்கிறேன், ஒரு 2 கில்லாச்சும் கொடு ப்ரோ அப்படின்னு கத்திருக்கான். சேர்றா போய் அடிச்சுக்கடான்னு சொன்னேன் அந்த கில்லை. ஆனால் நான் அடிச்சிட்டேன். அப்போ தான் அவன் மூஞ்ச பார்த்தான். டேய் ப்ரோ என்ன ப்ரோ நீ இப்படி பண்ணுறிய அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அவனுக்கு, சங்கட குஸ்கா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதான் அவனுக்கு இனிமேல் அந்த கில்லு விட்டே இனிமேல் நீயே எடுத்துக்கடா, ஒரு 2 கில்லு எடுத்துகிட்டு அப்புறமா என்கிட்ட கில்லை ஃபுல்லாக விட்டுடா அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கிட்ட வீடியோ போகிறேன். இந்த இடத்துல காரை விட்டு இறங்கினா உள்ளே எனிமி இருப்பான்னு பார்த்தா வெளியே எனிமி இருக்கான். நான் வந்து மேலே இருக்கான்னு நினச்சிக்கிட்டு மேலே தேடி போனான். ஏன்னா எங்களை காரில் போகும்போது அடித்தானுங்க, காரு கூட டேமேஜ் ஆகிட்டானுங்க. மேலே இருப்பான்னு நினச்சி அவன் மேலே போனால் கீழே இருக்கான். ப்ரோ இந்த கில்லை கூட விட்டு வைக்க மாட்டியா ப்ரோ அப்படின்னு கேட்டான். நான் கூட சொன்னேன், ஏன்டா இந்த கில்லை விட்டு வைக்கணும்னா அவன் ஏமாண்டே பிறந்திருப்பான்டா நேற்றுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோட சேர்றா அந்த அவனாயாச்சும் நீ அடிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ப்ரோ இரு ப்ரோ நீ மட்டும் கூடாக்குள்ளே வந்துடா ப்ரோ, செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அவன் மைண்ட் வைஸ் அப்படி தான் அதுக்கு நேரம் சொல்லல. நான் நினச்சிருந்தேன் அந்த இடத்துல அவனை எம்டன் எடுத்து அழுத்தி பிடிச்சிருக்கலாம். இன்னொரு தடவை இவனை நான் அழுத்தி பிடிச்சிருந்தேன் அப்படின்னா ராய் சார் அடுத்த மேட்ச் என் கூட வந்துருப்பானாங்கிறது டவுட்டு தான். நீ தான் கில் எடுக்கிறீல்ல அப்புறதுக்கு என்ன கூப்பிட்ற, நீயே தனியாக போய் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் நான் இந்த கில்லை விட்டு கொடுத்துட்டேன் அவனுக்கு. அதோட சொன்னான் ப்ரோ ஓடிட்டான் ப்ரோ அவன் கார் எடுத்து அப்படின்னா. அட பாவி ஓன்ட்ட கொடுத்ததுக்கு அந்த கில்லை நான் எடுத்து 12 கிலோ ஆக்கியிருப்பேன்டா நேற்றுக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆச்சு. இல்லை ப்ரோ காரை கொளுத்தி அவனை அடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னான். சரி இப்போ தான்டா நீ வந்து மித்ரனோட பிளேயர்ன்றக்கிறத ஒத்துக்கிறேன். ஸோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த இடத்துல போய் இட்லிஸ்ட்டை போட்டு விட்டேன். ஸோ இந்த இடத்துல பேர் வந்து தெரில சரியா, அவன் பேர் என்ன வச்சுருக்கான்னு. ஸோ அவன் வேறு அங்கிட்டு ஒருத்தன் கார் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். ஸோ என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏய் இங்கே பாருங்கள், ஒழுங்காக எல்லோரும் வந்து என்கிட்ட தட்டாக தட்டிக்கிட்டு பூயா ஒத்துக்குங்க ஓகேங்களா. பூயா ஒத்துக்கல அப்படின்னா அடி தான் சரியா, மண்டை தறிக்க அடி தான். ஸோ அடிக்கிற அடியில் நீங்கன்னா எங்கிட்டு போவீங்கன்னே தெரியாதுடா அப்படின்ற மாதிரி ஆயிரும். வேணுங்காரா போயிட்டு அப்புறமா வாயா, நீ வேறு ஹார்ன் அடிச்சிக்கிட்டு இருக்க, டேய் அடிக்காதடா டேய் கிண்டல் பண்ணே அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. டேய் இங்கே பாரு உன்னை அடிச்சுட்டு நான் போயிடுவேன். இப்போ கூட சொன்னான் ப்ரோ அந்த கில்லை நான் அடிச்சிக்கிறேன் ப்ரோ விட்டுரு ப்ரோன்னு. சரி அதோட டவுன் வச்சுட்டான் அவனும். ப்ரோ கில்லை போய் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரு ப்ரோ, டீம்மேட் வந்துட போகிறான் ப்ரோ ரிவே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். சரி நம்மளுக்கு லூட்டு கிடச்ச மாதிரி இருக்கும், டேமேஜ் கிடச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு போய் அடிச்சுக்கிட்டாச்சு. அடித்து லூட்டு எடுத்துட்டேன். ஸோ லூட்டை எடுத்துகிட்டு ஸோ டிங் டாங் பெல் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. டேய் வா அப்படி போடு டப்பாங்குத்து அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. கடைசி கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேரும் ஆப்போசிட்டில் ஒருத்தன் தான். இந்த இடம் எங்களுக்கு நல்லா வசதியாகிடுச்சு. அவன் நல்லா எனக்கு டேமேஜ் கொடுத்தான். நான் வேணுக்குனே தான் ஓப்பனில் அடி வாங்கினேன். அதோட அவன் வந்து என்னை ரிவே பண்ணான். ஸோ பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் அடித்தான் எனக்கு வந்து அவன். ஸோ இப்போ நான் சொன்னேன் நீ போய் வெளியே நின்று அடி வாங்கினா நான் டேமேஜ் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அப்படி சொன்னேன். அவன் வேணுக்குனே கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் நினச்சி தான் க்ளோவல் போட்டுருக்கான், ஆனால் நின்றுக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த இடத்துல நான் அவனை ரிவே பண்ணி விட்டுட்டு அவன் எந்திரிச்சிருக்க மாட்டான், அதுக்குள்ளே அடிச்சிட்டான் அந்த நாயை இங்கேருந்து. அதோட மறுபடியும் ரிவே பண்ணி விட்டேன். என்னென்ன கண்ட கருமத்தெல்லாம் விடுவான் பாருங்கள். இப்போ நான் கொஞ்ச நேரம் கூட ட்ரீட்மெண்ட் அடிக்கவே விட்டுருக்க மாட்டான். கிட்டத்தட்ட இந்த மேட்ச் 73 என்னமோ ப்ளஸ் ஆச்சு சம்திங், எனக்கு சரியாக தெரில. ஸோ ஆனால் அந்த இடத்துல நான் கொஞ்சம் வால் போட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ அவன் போய் வெளியே நின்று அடி வாங்கிட்டு இருந்தான் கொஞ்சம். ஸோ மறுபடியும் அவனை ரிவே பண்ணிவிட்டேன். டக்குன்னு அந்த கீழே உள்ள க்ளூவால் பச்சை கலர் உடஞ்சிச்சு, டக்குன்னு அந்த கேப்பில் அடிச்சுதான் நாய். ஸோ அவன் சொன்னான் ப்ரோ இடம் கிடக்கு, டோக்கனும் கிடக்கு, அதே நேரத்தில் ரிவ்யூ பாயிண்ட் இருக்குது, போய் ரிவே பண்ணி விட்ரு ப்ரோ அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் ரிவே பண்ணிவிட்டு ஏதோ இட்லிஸ்ட்டு போடுவேன்னு நினைக்கிறேன். இட்லிஸ்ட்டு போடல, ஏன்னா அவன் வேறு இங்கே வந்துட்டான். அதோட நான் இந்த இடத்துல நினச்சிருந்தா அழுத்தி பிடிச்சிருப்பேன். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு நான் வெளியே போகலான்னு நினச்சேன். ஆனால் அந்த கேப்பில் வந்து இவன் எங்கிட்டு போனானே எனக்கு வந்து தெரில. ஸோ அதோட சேர்னு விட்டுட்டேன். ஆனால் அவன் எந்த கேப்பில் என்னை நினச்சி ரிவே பண்ணானே தெரிலங்க சத்தியமாக.
ஏன்னா அங்கே தான் நின்றுக்கிட்டே இருந்தான். எப்படி ரிவே பண்ணானே தெரில, டக்குன்னு பண்ணி விட்டான். எனக்கு தெரியல ரிவே பண்ணி விட்டது. அப்புறம் தான் சொல்கிறான் ப்ரோ, ஒருத்தன் மேலே இருந்து இறங்குறான் ப்ரோ டீமெட்டு, என்னால் P90 தான் ப்ரோ அடிக்க முடியல ப்ரோ, நீ எப்படியாச்சும் அடி ப்ரோ அப்படின்னு சொன்னான். டேய் என்னாலே அடிக்க முடியலடா, அவன் வளைஞ்சிக்கிட்டே இருக்கான்டா அந்த கழுகு பேராசூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சு பார்த்தா முடியல. சரிடா நான் அவன் பெட்டு போட்டுக்கிட்டோம், ஒரு கில் நீ அடிச்சிக்க, ஒரு கில் நீ அடிச்சிக்க, உன் கில்ல நான் அடிக்க மாட்டேன், என் கில்ல நீ அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த இவன் புது பிளேயர் இருக்கான்ல, அவனை வந்து அவன் அடிச்சுட்டு அவன் அடிச்சான். இந்த ஏற்கனவே ஆட்டம் கட்டிக்கிட்டு இருந்தான்ல, அவன் வந்து இவனை அடித்து மண்டையை போட வச்சிட்டான். ஸோ இவனை வந்து நான் அடித்து மண்டையை போட வச்சிட்டேன். TN அக்குசா என்னமோ பேர் வச்சுருந்தான், அங்குசமோ குங்குசமோ. ஸோ அவ்வளோதான், இந்த மேட்ச்சு இதோட வந்து முடிய போகுது. ஸோ எப்படி இந்த மேட்ச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் போட்டு விடுங்க. ஸோ பிடிக்கலனாலும் லைக்கை போடுங்க. ஸோ கமெண்ட்டை போட்டு விட்டுருப்போங்க. நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். பை கைஸ், லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், டாட்டா.